ஈரோடு மாவட்டம் பல்லடத்தில் மத்திய அரசை கண்டித்து திமுக கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வு மற்றும் தமிழ்நாட்டு மக்களின் பல்வேறு அடிப்படை மக்கள் நலத் திட்டங்களுக்கு நிதி தராமல் தொடர்ந்து வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பல்லடம் பொள்ளாச்சி சாலையில் வடுகுபாளையம் பிரிவில் பல்லடம் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மோடிஜி எங்கே, எல்பிஜி உள்ளிட்ட கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பல்லடம் வட்டார காங்கிரஸ் தலைவர் புண்ணியமூர்த்தி, தேமுதிக ஒன்றிய அவைத்தலைவர் நாச்சிமுத்து, பொருளாளர் கதிர்வேல், மதிமுக ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணியம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய பொருளாளர் ரவிக்குமார், திமுக இளைஞரணி ராஜேஸ்வரன், மகளிர் அணி ராஜேஸ்வரி மற்றும் நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல பல்லடம் அருகே உள்ள காரணம்பேட்டையில் பல்லடம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் துரைமுருகன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். பல்லடம் செய்திகளுக்காக அர்ஜுன்ராஜ். என்டிஏ அரசை கண்டித்து தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்யும் என்டிஏ அருமை கண்டித்து ஆர்ப்பாட்டம் 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 இது. தமிழக அரசு தானை தலைவர் கலைஞர் அவர்களின் நல்லாசியோடு இப்போதைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களின் நல்லாட்சி தொடர ஒவ்வொரு திட்டங்களையும் முட்டுக்கட்டை போடும் மோடி அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டம் எதற்கு இங்கு நடைபெறுகிறது என்றால், எல்லா ஊராட்சி ஒன்றியம், அனைத்து ஒன்றியங்கள் சார்பாகவும் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது தமிழ்நாடு பூராவும் ஆயிரக்கணக்கான இடங்களில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருப்பூர் மத்திய மாவட்டத்தின் சார்பாக பல்லடம் மேற்கு